ஏமா மாமனுக்கு நைட்டு பாயாசத்துல என்னமா கலந்து கொடுத்தா? என்ன மாமா கலப்பாங்க? பாதாம் பிஸ்தா அதோட சேர்த்து என் அன்பையும் சேர்த்து கலந்து கொடுத்துருக்கேன். அதனாலதான் 3 ரவுண்டா? நீங்க ரொம்ப குசுமா. நீ கொடுத்த பாயாசத்துல எனக்கு வேற லெவல்ல இருக்குடா தங்கம். அப்படியா? ஆமா தங்கம். ம். சரி, நீ நெக்லஸ் கேட்டில்ல? ஆமா மாமா. மாமா சாயந்தரம் வரும்போது ம். உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ம். பேபிடா. யார் மாமா போன்ல? சாரு. ம். ஹலோ சார், சொல்லுங்க சார். சார் வீட்டு இல்லைங்க சார். சார் வந்துடுறேன் சார். உடனே கிளம்புறேன் சார். தங்கம், சாரு ஃபோன் பண்ணிட்டாரு. நேற்று ஏதோ பெண்டிங் வேலை இருக்காமா, போய் முடிச்சுட்டு நான் மத்தியானம் வந்துடுவோம் தங்கம். என்ன விட்டு போறியா மாமா? தங்கம் உன் நினைப்பில் தான் தங்கம் நானும் இருக்கேன். சரி மாமா. சரி, போயிட்டு மத்தியானம் வந்துடுறேன். சரி மாமா. பார்த்து பத்திரமா இரு. ம். ஹலோ ஹலோ. சொல்லு டார்லிங். எங்க இருக்க டார்லிங்? நான் வீட்ல இருக்கேன். கிளம்பி வர முடியுமா இப்போ? இப்படியே வா. ஆமா டார்லிங், என் வீட்டுக்காரரு வெளியே போயிருக்காரு. மதியம் தான் வீட்டுக்கு வருவாரு. அப்படியா? கிளம்பி வரியா? நான் டவுசரும் டி-ஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். பரவாயில்லையா? பரவாயில்லவா, அது கூட இல்லைன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும். இப்பவே கிளம்பிட்டேன். ம். சீக்கிரம் வந்துரு. ஷூர், கண்டிப்பா. ம். நீ வரதுக்குள்ள நான் குளிச்சு ரெடியா இருக்கேன். சரிம்மா, வந்துடுறேம்மா. ம். டார்லிங் வந்த உடனே இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். ம். நம்ம டார்லிங் வந்துட்டாரு. என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க? சீக்கிரமா போயிட மாட்டே இருக்குது. மாமா மாமான்னு சொன்னால என்னத்த கலந்து கொடுத்தான்னு தெரியலையே. ஆஹா, நம்ம டார்லிங் நமக்காகவே டோர் திறந்து வச்சிருக்காளே. ஏய், அண்ணன் ஐயா, என்னடி ஒரு மார்க்கமா இருக்கிற? தலையெல்லாம் களைஞ்சு கிடக்குது. மாறாப்புல ஒரு பக்கம் களைஞ்சிருக்குது. என்னடி சீல ஒரு பக்கம் களைஞ்சிருக்குது. இப்போதைக்கு என்னால முடியாதுடி. ஐயோ.
ஐயோ அம்மா. ஏ, என்னால எதுவும் முடியாதுடி. போடி. அப்பா. என்னாலயும் முடியலங்க. ஆ, இன்னைக்கு எனக்கு லீவ் வேண்டி. அப்பா. ஐயோ அம்மா. அப்பா. என்னங்க உட்காந்துட்டீங்க? ஏய், என்னால சத்தியமா இன்னைக்கு முடியாதுடி. ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் படுக்கிறேன். காத்திருப்பான். ஐயோ, டார்லிங் வேற வந்து வந்து சூடு ஏத்திட்டு போறாங்க. இவர் வேற இங்க வந்து படுத்துட்டு இந்த மாதிரி இம்சை பண்ணிட்டு இருக்காரு. இதுல கொரட்டை வேற. ஐயோ, கேவலமா இருக்கு. வேற அப்பப்ப தொடை வேற காட்டிட்டு படுத்திருக்காப்ப. இவ வேற என்ன மூட கலப்புறதுக்குன்னா எல்லாத்தையும் காட்டிட்டு படுத்திருக்கிறாள. ஐயோ, எனக்கு இது வேற ஒரு பிரச்சனை, இவ வேற ஒரு பிரச்சனை பண்றாளே. சரி பாப்போம். வயிறு வலியோட இவதான் நம்மளுக்கு முக்கியம். என்னங்க வாடி.
ஏய், நீ யாரா நீ? எப்படா வீட்டுக்குள்ள பூந்தா? ஏய், யாரா நீ? ஏய் மாமா விடுங்க. ஏய், விடுங்க இது எத்தனை நாளா நடக்குது? மாமா விடுங்க. ஏய், இது எத்தனை நாளா நடக்குது? ஏய், டேய் இங்க பாருடா. எத்தனை நாளா இந்த திருட்டு பழக்கம் உனக்கு? ஏய், டார்லிங் விடுங்க. மாமா விடுங்க. சும்மா இரு. ரிலாக்ஸ் ஆவுங்க. முதல்ல நம்ம பேசி தீர்த்துப்போம். பிரச்சனை வேண்டாம். ஏண்டி சரியா? நான் கட்டின புருஷன்டி, உன்னை பூ மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன்டி. எனக்கு எப்படி இது துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு? ஐயோ டார்லிங், மாமா தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொல்றேன், நான் சொல்றேன். ஏய், அவன் இப்பதாண்டி உன் கழுத்துல தாலி கட்டினான். மாமா நான் உன்கிட்ட ஐயோ டார்லிங் சாரி டார்லிங். ஏண்டி டார்லிங் பஸ். நீ இப்ப இருக்கனால உனக்கு கேவலமா போச்சாடி? ஐயோ அப்படி இல்ல மாமா. ஏய், நான் இருக்கிறேன் என்ன அவன மாமான்ற? ஏய், ஆரம்பத்துல நீங்க 2 பேரும் லவ் பண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பயோ விட்டு கொடுத்துட்டு போயிருப்பேன்டி. இப்போ மட்டும் போடா வெளியே. ஐயோ இல்ல மாமா, இரு மாமா பேசிக்கலாம். இரு மாமா, டென்ஷன் ஆகுது மாமா. கூலா இரு மாமா. ஏன் எதிரிலே வந்து நம்பிக்கை துரோகம் பண்றியா? உன்னை எப்படி எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அவனை வெளியே போக சொல்லு. இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ வேண்டாம், சொன்ன கேளுங்க. இரு மாமா பேசி தித்துக்கலாம் மாமா. கோவப்படாதீங்க மாமா. சொல்லு மாமா. இல்ல நீங்க கோவப்படாதீங்க. ஏண்டி என்கிட்ட இல்லாத எப்படி அவங்ககிட்ட இருக்கு? ஏய் என்ன உன் புருஷன் கொஞ்சம்னா நீ அங்கேயே பார்த்துட்டு இருப்பியா? இல்ல டார்லிங். இங்க பாரு, ஐயோ நான் தாலி கட்டின புருஷன்டி. இல்ல மாமா, சமாதானமா பேசிக்கலாம். எதுங்க மாமா கோவப்படாதீங்க. டேய் ஐயோ, என்னடா பேச ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கற? ஓ, நீ தாலி கட்ட புருஷன்யா, நான் தாலி கட்டாத 2வது புருஷன்யா. ஐயோ டார்லிங், இதெல்லாம் சொல்லணுமா? மாமா சும்மா இருங்க மாமா, கோவப்படாதீங்க மாமா. பேசி தீர்த்துக்கலாம். ஏய், நீ ஃபர்ஸ்ட் வாடி, நம்ம போலாம். ஐயோ வாடி. ஏய், ஐயோ 2 பேரும் கொஞ்ச நேரம் நிப்பாட்றீங்களா? பேசி தீர்த்துக்கலாம். இருங்க. என்னத்த பேசிட்டு இருக்கலாம்? நான் தாலி கட்டின புருஷன், அவன் இப்ப வந்தவன். வாரத்துல 7 நாள் இருக்கு. 7 நாள்ல 4 நாள் நீ வா, 3 நாள் இவர் வருவார். ஆடி பட்டேன் சொல்லு நல்லா புரியுற மாதிரி. கல்யாணம் பண்ணிட்டானா? கல்யாணம் பண்ணா என் பொண்டாட்டி அவன் கேட்பானா? ஏய், அது ஏன் பொண்டாட்டிடா, நீ கை விட்டாதடா. ஏய் போடா. இத்திரூண்டு ஒரு முழத்துல தாலி கட்டு பொண்டாட்டி தாலி ஏன் பொண்டாட்டிடா? டேய் என் முன்னாடி போடா. டேய் டேய், என் பொண்டாட்டி விட்டுடா. டேய் வேற பொண்டாட்டி நீ பாத்துக்கடா, என் பொண்டாட்டி விட்டுடா. ஏண்டி அவன் பழைய 5 காசு முஞ்சி மாதிரி இருக்கிற. அவனவே கட்டினு சும்மா பொண்டாட்டின்றா. ஆனா நீ அவனே கொஞ்சம் பேசுற மாமா. ஏய், நான் சொப்பம் தாங்கி உன ஆசைப்பட்டெல்லாம் பட்டு புடவைல இருந்து இந்த ஜாக்கெட்ல இருந்து இந்த தங்க வரையும் நான் வாங்கி போட்டது. அவன் கவரிங்கடி, ஒண்ணுக்கு ஆகாதவன், இத்து போனவன். அவனை நம்பி வந்திருக்கியாடி? ஏண்டி லூசு சொல்லுது பாத்தியா? இது பட்டு போடுவியா? எங்கேயோ பிளாட்ஃபார்ம் வந்து கொடி கயிறுல காய வச்ச துணி மாதிரி தீங்கன்னு வந்துட்டான். பட்டு போகணும் ஏமாத்தான். இதுல என்னது நெக்கலஸா? இந்த ஜாக்கெட் என்ன தொட்டு காட்டுறேன். என்னமோ அப்படியே காஞ்சி போட்டுல நெரிச்சு வாங்கிட்டு கொடுத்தாங்க. அவன் கிடக்குற தங்கம், நீ ஆசைப்பட்டெல்லாம் வாங்கி கொடுத்த தங்கம். டேய் என் பொண்டாட்டி விடுறா. டேய் நான் பாவுண்டா. டேய் அது என் பொண்டாட்டிடா. ஏதோ தெரிஞ்சோ தெரியாம நீ பழகிட்டடா, விட்டுட்டு போடா. அது நீ சொல்லாது 5 காசு குஞ்சு நீ சொல்லிட்டோம். டேய் நான் மைனர் குஞ்சுடா, என்னடா 5 பைசா குஞ்சுங்கிற? ஏண்டா நீ வா பேபி. என்னடி நினைச்சிட்டு இருக்கிற? மாமா இது மாமா பேசி தீர்த்துக்கலாம். என்னடி பேசிட்டு விட்ட பாவம். 10 மாசம் புள்ள எங்கேயே பெற்றுவீங்களாட்டி இருக்குது. நீ வாத்தாங்க அவங்க அழகா பேசிட்டு லூசு பையன். மக்களே, இது மாதிரி ஆளெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா கடைசியில கும்மி அடிச்சுட்டு போயிடுவாங்க. டைரக்டர் சார், டைட்டிலு கன்வெர்ட் பண்ணிட்டேன். எனக்குன்னு சௌந்தர்யா இருக்கா, எக்கடே போ சௌந்தர்யா. இந்த பார் டார்லிங், உன்னை நம்பி என் வீட்டுக்காரையே வெளியே அனுப்பிச்சிட்டேன். அவன் நீ 10 பைசா முடிஞ்சு
அவன் போட்டோம், ம். நான் அவனை ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். ஆனா இன்னொன்னு, ம். அவன் வந்த மாதிரி இன்னொருத்தன், நான் வந்த மாதிரி இன்னொருத்தன் உள்ள வருவானா? ஏய், என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இது சும்மா படம் தான், சரியா? மேலே குத்துவான். அப்போ நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம்.